அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வரப்போகிற டிஇடி எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்கிற டிஇடி எக்ஸாமுக்கு தமிழ் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 100 கேள்விகளை வந்து அடுத்த லெவல், அதாவது ஒரு ஹார்ட் லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு 100 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நடக்கிற ஜூலை மாதம் அந்த எக்ஸாமுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பயன்படும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வியானது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எந்த ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தாலும் அதற்கு பயனுள்ள வகையில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரு 100 கேள்விகள் எடுக்கப்பட்டது. இது வந்து எல்லாத்துக்குமே உதவும் வகையில் தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் எடுத்துருக்கிறது நம்ம டிஇடிக்கு எக்ஸாமுக்கு இருக்கிறதுனால அவங்கள பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அந்த 100 கொஷின் வந்து ஹார்ட் லெவல் கொஷினில் எடுத்ததுனால ஸோ கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அது ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுங்க. வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வி, பண்ணின் நின்றெழுந்த பவள கொம்பினால் இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் பாத்திரம் யார்? சீதை. விடை வந்து பார்த்திங்கன்னா சீதை. இரண்டாவது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்டுவெல் எழுதியிருக்காரு. என்னும் நூலில் கால்டுவெல் எந்த மொழிக்கு நெருங்கிய தொடர்புள்ளதாக மலையாளத்தை குறிப்பிடுகிறார்? மலையாளமானது தமிழ் மொழிக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் 1856 குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மலையாளத்திற்கு மிக நெருங்கிய தொடர்புடைய மொழியாக கால்டுவெல் கூறியுள்ளார். மூன்றாவது கேள்வி, ஒன்று சுட்டி துணிந்தது தொல்காப்பிய உரையாசிரியர் குறிப்பிடும் இந்த இலக்கண குறிப்பு எதனை குறிக்கிறது? ஒருமை. நான்காவது கேள்வி, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை தழுவி புதுமைப்பெண் என்ற கருத்தாக்கத்தை முதலில் கவிதையாக வடித்தவர் யார்? பாரதியார். அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளித்துறையின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது? திருவனந்தபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ளது. ஆறாவது கேள்வி, கல்லணை கட்டப்பட்ட போது அதற்கு காவிரியின் குறுக்கே அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் தொழில்நுட்ப பெயர் என்ன? ஒட்டுக்கற்கள் அடித்தளம். இந்த கல்லணை கட்டப்படும் போது அந்த காவிரியின் குறுக்கே அமைக்கப்பட்ட அடித்தளத்தோட தொழில்நுட்பம், அதற்கு உண்டான பெயர் ஒட்டுக்கற்கள் அடித்தளம். ஏழாவது கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் ஜி.யு. போப். சார்பெழுத்துக்கள். அடுத்த கேள்வி, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவற்றில் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராத சார்பெழுத்து எவ்வகை? ஆயுதம். 9வது கேள்வி, மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள் போற்றிய மலையின் சிறப்பை கூறும் புறநானூற்று பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? குடப்புலவியனார். இந்த மாமலை போற்றுதும் அப்படின்னு இளங்கோவடிகள் போற்றிய மலையின் சிறப்பை கூறும் புறநானூற்று பாடல் வரிகளை இயற்றியவர் குடப்புலவியனார். 10வது கேள்வி, இணையவழி தரவுதளம் தமிழில் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு? இணையவழி தரவுதளம் டேட்டாபேஸ் முதலில் தமிழில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. 11வது கேள்வி, பின் வருவனவற்றுள் முற்று பெறாத வினைச்சொல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது எது? பெயரச்சம். 12வது கேள்வி, சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் பெயரில் உள்ள பஞ்சை என்பது எத்தனை குறிக்கும்? எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. பஞ்சம் அப்படி என்றால் 5. அது ஒரு பேசிக்கான கொஷின் தான். அடுத்து, தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பாட்டம் பற்றி எந்த சங்க இலக்கிய நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது? கலித்தொகை. அடுத்து 14வது கேள்வி, உமறு புலவர் சீராபுராணத்தை தவிர்த்து இயற்றிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. உமறு புலவர் சீராபுராணத்தோடு சேர்த்து இயற்றிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. 15வது கேள்வி, பூவாது காய்க்கும் மலர்கை இதில் பயின்று வந்துள்ள அணி யாது? இல்பொருள் ஓமையனே. அதாவது பூக்காமல் எந்த காயும் காய்க்காது. இதில் வந்து அப்படி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இல்பொருள் ஓமையனே.
16வது கேள்வி, 9ஆம் வகுப்பு உரைநடையில் உள்ள திராவிட மொழி குடும்பம் பாடத்தின்படி மால்டோ என்பது எந்த நிலப்பகுதியில் பேசப்படும் மொழியாகும்? மால்டோ வட திராவிடம். கமுகு என்ற சொல்லின் சரியான பொருள் பாக்குமரம். கமுகு என்பது பாக்குமரம். அடுத்த 18வது கேள்வி, சாந்தா தத்தாரியாவின் மொழிபெயர்ப்பு நூலான அம்மா என்ற புதினத்திற்கு தமிழக அரசின் விருது கிடைத்த ஆண்டு 2011. 19வது கேள்வி, நெடுநல்வாடை நூலின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 188. நாச்சியார் திருமொழி மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 143. நாச்சியார் திருமொழி மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 143. 21வது கேள்வி, பகுபத உறுப்பிலக்கணம் படி எழுந்தான் என்ற சொல்லில் இத்து என்பது என்னவாக கருதப்படுகிறது? சந்தி. பகுபத உறுப்பிலக்கணப்படி எழுந்தான் என்ற சொல்லில் இத்து என்பது என்னவாக கருதப்படுகிறது? சந்தி. இத்து 2 டைம் வந்துச்சுன்னா முதல் டைம் வருது பார்த்திங்கன்னா சந்தி. ரெண்டாவதாக வர இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடைநிலை, குறிப்பாக இறந்த கால இடைநிலை. இந்த எழுந்தான் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறப்ப எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணப்படி எழு கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து போட்டுட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா அடுத்தது தான் அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஆன் அப்படின்னு பிரிக்கணும். எழு கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இன் கூட்டல் இத்து கூட்டல் ஆன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பகுபத உறுப்பிலக்கணப்படி எழுந்தான் என்பதை பிரிக்கிறதுக்கு உண்டானது. அதனால் எழு அப்படிங்கிறது பகுதி, இந்து இந்து சந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து இத்தானது விகாரம். அதான் இத்து இந்தானது விகாரம். ஃபஸ்ட்டு இருக்க இத்து பார்த்திங்கன்னா சந்தி, அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, அடுத்தது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணப்படி அதை பிரிக்கணும். 22வது கேள்வி, கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 13. அடுத்து, பட்டமரம் என்ற கவிதையின் ஆசிரியர் கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தார்? புதுச்சேரி. 24வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் பாடல்கள் எந்தெந்த பாக்களால் இயற்றப்பட்டுள்ளன? வெண்பா. பெரிய புராணம் நூலுக்கு சேக்கிழார் இட்ட அசல் பெயர் என்ன? பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். 26. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் எப்போதும் என்று தொடங்கும் புதுக்கவிதை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். பாண்டியன் பரிசு என்ற காப்பியத்தை இயற்றியவர் பாரதிதாசன். சீவக சிந்தாமணி நூலில் உள்ள இலம்பகங்கள் எத்தனை? சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகங்கள் உள்ளன. 13. யசோதரா காவியம் எந்த சமயத்தை சார்ந்த நூலாகும்? சமணம். 30வது கேள்வி, இலக்கண குறிப்பு. சென்னல் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் நெல், பண்புத்தொகை. அடுத்து 31வது கேள்வி, தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 288 கன்னிகளை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி 32வது கேள்வி, திங்களை மாண்புரைக்கும் தென்னீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? பெரிய புராணம். 33வது கேள்வி, ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர் யார்? யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இனியவை 40 என்ற 34வது கேள்வி, இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். 35வது கேள்வி, ஐந்திரம் என்ற இலக்கண நூல் எதனோடு தொடர்புடையது என தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது? இந்திர வியாகரணம். 36வது கேள்வி, காதல் இருவர் கருத்தொத்து ஆதரவு என்று தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 37வது கேள்வி, இந்த கேள்வி ஏற்கனவே முந்தின வீடியோலையும் வந்திருக்கு.
9 நாழி உடுப்பவை 2 என்ற வரி இடம்பெற்றுள்ள சங்க நூல் புறநானூறு. 9 நாழி உடுப்பவை 2 அப்படின்னு கூறப்பட்டுள்ள நூல் புறநானூறு. தண்ணீர் தண்ணீர் என்ற புகழ்பெற்ற நாடகத்தின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். இது பார்த்தீங்கன்னா முத டெட்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் பேர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். ஸோ தண்ணீர் 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 என்ற புகழ்பெற்ற நாடகத்தின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். 39வது கேள்வி, மதுரை காஞ்சி நூலை இயற்றிய மாங்குடி மருதனார் எங்கு பிறந்தார்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு முதலில் காணப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். 41வது கேள்வி, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா இய இயர். அடுத்து 42வது கேள்வி, புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். 44வது கேள்வி, ஓ என் சமகால தோழர்களை என்ற கவிதையின் ஆசிரியர் பைரமுத்து. 45வது கேள்வி, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் முதல் இந்திய தலைவர் யார்? விக்ரம் சாராபாய். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்று தொடங்கும் கவிதையை இயற்றியவர் கவிமணி. இரவுக்காகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கல்யாண்ஜி. இரவுக்காகம் கல்யாண்ஜி. 48வது கேள்வி, அகழாய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. 49வது கேள்வி, கற்பாவை என்பது யாருடைய கவிதை தொகுப்பு? உமா மகேஸ்வரி. கற்பாவை நூல் கவிதை தொகுப்பானது ஆசிரியர் உமா மகேஸ்வரி. 50வது கேள்வி, திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின். குமரில பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர். அடுத்து, பெரியார் ஈவேரா அவர்களுக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் எந்த போராட்டத்திற்காக வழங்கப்பட்டது? ஆலய நுழைவு போராட்டம். 52வது கேள்வி, ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 5 காண்டங்களை கொண்டுள்ளது. ராவண காவியம் 5 காண்டங்களை கொண்டுள்ளது. 53வது கேள்வி, பொருந்தா இணை. கமுகுங்கிறது தென்னை கிடையாது, ஏற்கனவே கமுகுங்கிறது பாக்கு, அதனால் அதுதான் பொருந்தாதது, சரியா இல்லாதது. அடுத்து 54வது கேள்வி, கீழடி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட சுடுமண் செங்கற்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? கிமு 6ஆம் நூற்றாண்டு. கீழடி 6ஆம் நூற்றாண்டு சுடுமண் செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செங்கற்கள். 55வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம், ஆசிய கண்டத்திலே மிகவும் பழமை வாய்ந்த நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 56வது கேள்வி, அக்னிச்சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் ஏபிஜே அப்துல் கலாம். சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. சிறுபஞ்சமூலம் எந்த இலக்கிய வகையைச் சார்ந்தது? 15 கீழ்க்கணக்கு. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படும் நூலகம் கன்னிமாரான் நூலகம். ஒளிரும் சில்லு ஸ்மார்ட் கார்டு என்ற தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய அலைவரிசை எது? RFID. ஒளிரும் சில்லு ஸ்மார்ட் கார்டு என்ற தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய அலைவரிசை RFID. ராவணகாவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து, முத்தொள்ளாயிரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அதாவது கிடைக்கப்பட்ட நூல்கள் எத்தனை? முத்தொள்ளாயிரம் என்ற நூலில் கிடைக்கப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை 109. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும்.
64வது கேள்வி, நாச்சியார் திருமொழி பாடிய ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். 65வது கேள்வி, இதழ் ஆராய்வு இதழை தொடங்கி அதை நடத்தியவர் யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் தொடங்கிய இதழ் ஆராய்வு. யசோதரா காவியம் நூலின் பாடல்கள் எதனால் ஆனவை? விருத்தப்பா. யசோதரா காவியத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் விருத்தப்பாவால் ஆனது. அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 27. 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் உள்ளன. தண்ணீர் தேசம் என்ற நாவலின் ஆசிரியர் வைரமுத்து. ஓமை அணிக்கு இணையான ஆங்கில கலைச்சொல். ஓமை அணிக்கு உண்டான ஆங்கில கலைச்சொல் சிமிலி. திணைக்கோட்பாடு தமிழரின் எந்த வாழ்வியலை விளக்குகிறது? திணைக்கோட்பாடு நிலம் சார்ந்த வாழ்வியல் கொள்கைகளை விளக்குகிறது. 71வது கேள்வி, வினைமுற்றுச் சொல் பெயர் சொல்லின் தன்மையை பெற்று வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எது? வினையால் அணையும் பெயர். 72வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு பற்றி எழுதிய நூலின் ஆசிரியர் யார்? மாசு அண்ணாமலை. மாசு அண்ணாமலை அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு பற்றிய நூலை எழுதினார். 73வது கேள்வி, பொருந்தாத இணை மாமரம் உம்மைத் தொகை. அடுத்து, சீவக சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் சீவகனுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? சீவக சிந்தாமணியில் சீவகனுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மனைவிகள். சீவக சிந்தாமணி 8 எழுத்து, மனைவியும் 8 எழுத்து. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். கம்பராமாயணத்தில் குகனை பற்றி பேசும் காண்டம் அயோத்தியா காண்டம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். 78வது கேள்வி, சந்த கவிமணி என அழைக்கப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்து, மாங்குடி மருதனார் 8 தொகை நூல்களில் ஒன்றான எதில் அதிக பாடல்களை பாடியுள்ளார்? புறநானூறு. புறநானூற்றில் மாங்குடி மருதனார் அதிக பாடல்களை பாடியுள்ளார். 80வது கேள்வி, பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளில் முதன்மையானது எது? கல்வி உரிமை. 81வது கேள்வி, முற்று வினைக்கும் வினையெச்சத்திற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? பொருள் முற்று பெறுதல். 82வது கேள்வி, மதுரை காஞ்சி நூலில் மதுரையின் இரவு நேர கடைகளை பற்றி பேசும் சொல் எது? அல்லங்காடி. அல் அப்படி என்றால் இரவு என்று அர்த்தம். இரவு நேர அங்காடியதான் அல் அங்காடி, அல்லங்காடி. அடுத்து 83வது கேள்வி, ஐங்குறுநூறு நூலில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யார்? அம்மூவனார். ஐங்குறுநூறில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் அம்மூவனார். 84வது கேள்வி, காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற இந்திர விழா பற்றி விரிவாக கூறும் இரட்டை காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னாலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். 85வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலே. கோளாறு பதிகம் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். 86வது கேள்வி, கோளறு பதிகம் என்ற பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். கோளறு பதிகம் திருஞான சம்பந்தர். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். சீவக சிந்தாமணி எந்த வகையான செய்யுள் நடையால் எழுதப்பட்டது? ஆசிரிய விருத்தம். சீவக சிந்தாமணி ஆசிரிய விருத்தம், ஆசிரியர் விருத்தத்தால் எழுதப்பட்டது. 89வது கேள்வி, உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறிய இலக்கண நூல்
தொல்காப்பியம். குறிச்சொற்கள் என்பது செய்யுளுக்கே உரிய சொற்கள் என்று கூறிய இலக்கண நூல் தொல்காப்பியம். 90வது கேள்வி. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற வரிகளில் இரண்டறிவு உயிர் என தொல்காப்பியர் எதனை குறிப்பிடுகிறார்? இரண்டறிவு சிப்பி நத்தை. அடுத்து 91வது கேள்வி. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 133. 92வது கேள்வி. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து இந்த வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. 93வது கேள்வி. தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் உண்டான முதல் நாவல். 94வது கேள்வி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். அடுத்து 95வது கேள்வி. ஏறுதழுவுதல் பற்றி பேசும் ஒரே சங்க தொகை நூல் கலித்தொகை. ஏறுதழுவுதல் பற்றி பேசும் சங்க நூல் கலித்தொகை. 96வது கேள்வி. பெரியார் ஈவேரா அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஆங்கிலம் அப்படின்னு சொன்னாலே ஜியு போப். 98வது கேள்வி. ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இவ்வரிகளில் ஓப்ப என்பதன் பொருள் மகிழ. ஓப்ப அப்படின்னா மகிழ அப்படின்ற அர்த்தம். 99வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்றில் வராத திணை அல்லது பால் எது? வியங்கோல் வினைமுற்று அனைத்து திணை மற்றும் பால்களுக்கு பொதுவானது. இந்த வீடியோவோட 9ஆம் வகுப்புக்கு உண்டான கடைசி கேள்வி 100வது கேள்வி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தன் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலி. சிறுகதை மன்னன் புலமைப்பித்தன் திருநெல்வேலியை சேர்ந்தவர். இதோட பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான கேள்விகள் முடிந்தது. முக்கியமான 100 கேள்விகள் 9ஆம் வகுப்பு தமிழில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வகுப்புக்கு உண்டான கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட், வேறு ஏதாவது ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். அதேமாரி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் பார்த்தீங்கன்னா நான் சண்டே வரைக்கும் ஒர்க் ஆகாது இந்த நீட் எக்ஸாம்னால். ஸோ அதோட லிங்க்கும் போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.